வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, இன்று நாம் பார்க்க இருப்பது கடன் பிரச்சனைகள். கடன் இல்லாத நபர் எவரும் இல்லை என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு சாத்தியமான ஒரு விஷயம்தான் இந்த கடன் பிரச்சனைகள். அவரவர்கள் தகுதிக்கேற்றவாறு கடன் பிரச்சனைகள் என்பது எல்லோரிடத்திலும் இன்று இருக்கக்கூடிய ஒரு சூழல்தான். இந்த கடன் பிரச்சனைகள் ஏன் வருகிறது? எதனால் வருகிறது? அப்படி இந்த கடன் பிரச்சனைகள் வந்துவிட்டால் இதை தீர்க்க என்ன வழி? கிரகங்கள் என்ன செய்கிறது? இதற்கு பரிகாரம்தான் என்ன? எந்த ஆலயங்கள் தெய்வத்தை வழிபடுவது, எங்கு செல்ல வேண்டும் என்ற கேள்விகள் அத்துணைக்கும் பதில் இந்த பதிவில் இருக்கிறது. முழுவதுமாக பார்த்து பயன்பெறுங்கள் உறவுகளே, பாதியில் விட்டுவிடாதீர்கள். இறுதியில் இந்த பதிவின் இறுதியில் உங்களுக்கு திருப்புமுனையாக ஒரு நற்செய்தியும் இருக்கிறது. அதையும் நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள். முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். மீண்டும் சொல்கிறேன் உறவுகளே. சரி, பதிவுக்குள் நாம் செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, உங்களுக்கான சில வார்த்தைகள். நீங்கள் உங்கள் உறவுகள், சொந்தங்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் மற்றும் நண்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் நமது சேனலை எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் அல்லாமல் ஆலய தொண்டுகள், ஆலய பணின்னு சொல்லக்கூடிய இறைவனுக்கு சேவை செய்கிறோம். வேள்விகள், ஹோமம் வளர்க்கிறோம். இது போன்ற நற்காரியங்களும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த காரியத்தினால், செயல்களினால் கிடைக்கப்பெறும் நற்பலன்கள், புண்ணியம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவ்வாறு சொல்கிறேன் உறவுகளே. நீங்கள் தயவு செய்து நான் சொன்னவாறு எல்லோரிடத்திலும் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, கடன் பிரச்சனை என்பது ரொம்ப ஒரு மோசமான நிலைப்பாடு என்று கூட சொல்லலாம். கடன் ஒருவருக்கு வந்துவிட்டால் அதை திருப்பி கொடுக்க இயலாதவர்கள் நிம்மதி போய்விடும், உறக்கம் போய்விடும், மனதில் பயம் ஏற்படும். சிலர் உயிரை கூட விட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நடந்திருக்கிறது. நாமும் பார்த்து கேட்டு தெரிந்து இருக்கிறோம். அவ்வளவு ஒரு மோசமான விஷயம்தான் இந்த கடன். சரி, இவ்வளவு பிரச்சனைகளை தரக்கூடிய கடனை ஏன் நாம் வாங்குகிறோம்? அதை வாங்காமல் இருந்தால் இந்த பிரச்சனைகள் எதுவும் நமக்கு வராது, நமக்கும் இது தேவையில்லை அல்லவா என்று கூட சிலர் நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் ஏற்கனவே சொல்வது போல், ஒருவனுக்கு கடன் பிரச்சனை என்பது அவர் பிராப்தத்தின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது. கடனை தரக்கூடிய பாவகம் 6ஆம் பாவகம். இந்த 6ஆம் பாவகத்தில் உங்களுக்கு எந்த கிரகம் அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்தின் தன்மைகள், அதாவது அவர்களின் இயல்புகள், அதன் அடிப்படையில் உங்களுக்கு கடன் சுமை ஏற்படும். உதாரணத்திற்கு, சந்திரன் அமர்ந்திருக்கிறார் 6ல் என்று வைத்துக்கொண்டால், உங்களுக்கு தாயார் அல்லது மாமியார் வழிகளில் கடன் பிரச்சனைகளை அனுபவிப்பீர்கள். இது நிச்சயம். 6ல் அமர்ந்த சந்திரன் உங்களுக்கு
தாய் வழியிலேயோ அல்லது மாமியார் வழியிலேயோ உங்களுக்கு கடன் சுமைகளை கட்டாயம் ஏற்படுத்துவார். அது உங்களுக்கு சந்திர திசை வரும் காலத்தில் கட்டாயம் நடைபெறும். அல்லாவிட்டால் புதன் திசை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது நடைபெறும். புதன் திசையில் கடன் சுமைகள் ஏற்படும் அல்லது 6ஆம் அதிபதி யாரோ அவர் திசையில் கட்டாயம் கடன் சுமைகள் கடன் ஏற்படும். இதை நன்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இன்றைக்கு ஒருவருக்கு கடன் சுமை ஏற்படுகிறது என்றால், அவர் பாதிக்கப்படுகிறார் என்றால், சனி புதன் சேர்க்கை இருக்க வேண்டும், அல்லது கேது புதன் ராகு புதன், மொத்தத்தில் புதன் அங்கு தொடர்புக்கு வந்து விடுவார். புதன் அவர்தான் கடனை ஏற்படுத்தக்கூடியவர், கடனுக்கு தன்மை வாய்ந்தவர் அவர்தான். புதன் ஒருவருக்கு கடனை இப்படித்தான் என்று தீர்மானிக்கிறார். எனவேதான் நான் சொன்னேன், புதன் திசை நடக்கும் பொழுதோ புதன் புத்தி நடக்கும் பொழுதோ ஒருவருக்கு கடன் சுமை ஏற்படும், அல்லது 6ஆம் அதிபதி தசை நடக்கும் பொழுது ஒருவருக்கு கடன் சுமை ஏற்படும். சரி, கடன் எப்படி வருகிறது, அதற்கு என்ன காரணம் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டோம். இந்த கடன் வந்துவிட்டால் இதை போக வைப்பதற்கு என்ன வழி என்று கேட்டீர்கள் என்றால், கடனை நீங்கள் சீக்கிரம் முடிப்பதற்கு, அதாவது கடன் வாங்கியவர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுப்பதற்கு ஒரு பரிகாரங்கள், ஒரு சூட்சமம் என்று கூட சொல்லலாம். நீங்கள் முதலில் கடன் வாங்கும் பொழுது காலம் நேரம் அறிந்து கடன் வாங்க வேண்டும். சில நட்சத்திரங்கள் இருக்கிறது, அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் கடன் வாங்கினீர்கள் என்றால் அதை திருப்பி கொடுக்கவே முடியாது. அந்த நட்சத்திரங்களில் ஓரிரு நட்சத்திரங்கள் சொல்கிறேன். பரணி, பூராடம், அதேபோல் திருவாதிரை, அவிட்டம், இது போன்ற நட்சத்திரங்களில் நீங்கள் கடன்கள் வாங்கினீர்கள் என்றால் அதை உங்களால் திருப்பி கட்டவே முடியாது. தயவு செய்து இந்த நட்சத்திரங்களில் கடனை நீங்கள் வாங்காதீர்கள். ஆனால் கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது செவ்வாய் ஓரையில் நீங்கள் கடனை திருப்பி செலுத்துங்கள். செவ்வாய் ஓரை என்பது எங்களுக்கு தெரியாது ஐயா, அருள்ராம் ஐயா இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஓரைகளை பற்றி நான் ஒரு பதிவுகளை உங்களுக்கு தனியாக போடுகிறேன். ஓரிரு நாட்களில் அதை நான் போட்டு விடுகிறேன். அந்த பதிவை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது சொல்லலாம் என்றால் அது அந்த பதிவு ரொம்ப பெரிய பதிவு, கால நேரம் நீட்டிப்பாக இருக்கும் அதனால் இப்பொழுது அதை சொல்ல முடியாது. எனவே அதற்காக ஒரு பதிவை நான் போடுகிறேன். ஓரிரு நாட்களில் அதை போட்டு விடுவேன். அதை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள். இந்த செவ்வாய் ஓரையில் நீங்கள் வாங்கிய கடனே ஒரு சிறு தொகை செலுத்துகிறீர்கள் என்றால், அதேபோல் மறுதவணை உங்களுக்கு செவ்வாய் ஓரையிலே செலுத்த வேண்டும். இப்படி செவ்வாய் ஓரையிலேயே நீங்கள் கடன் தொகையை செலுத்தி வந்தீர்கள் என்றால், கடன் நீங்கள் அடைப்பதும் தெரியாது, உங்களுக்கு அந்த சுமையும் தெரியாது. எளிதாக சீக்கிரம் அடைபட்டுவிடும். நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு விடலாம் உறவுகளே. சரி, கடன் அடைப்பதை பற்றி சொல்லியாச்சு. இப்போ கடன் என்னால் கட்ட முடியவில்லை, வருமான திண்டாட்டம் அதிகமாக இருக்கிறது, பணத்திண்டாட்டம், பணத்தட்டுப்பாடு மிகவும் கஷ்டம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களும்
சில பேர் இருக்கிறாங்க. உறவுகளே, உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கடனே கட்ட இயலவில்லை என்று கேட்டீர்கள் என்றால், அதற்கு ஒரே ஒரு பரிகாரம், என் அப்பன் திருச்சிற்றம்பலம் திருவடியை நாடுவதுதான். சரி, எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை நாடுங்கள். ஆனால் நான் சொன்னது போல இந்த கடன் பிரச்சனைக்கு, தீராத கடன்கள், சிக்கல் இவைகளையெல்லாம் தீர்க்கக்கூடியவர் யார் என்று கேட்டீரென்றால் புதன் பகவான். நவகிரகத்தில் உள்ள புதனுக்கு நீங்கள் வழிபட்டு வாருங்கள். முடிந்தால் பச்சை வஸ்திரம் அணிவித்து தீபம் போட்டு அவரை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கடன் பிரச்சனை சீக்கிரம் குறைந்துவிடும். அது மட்டுமல்லாமல் அவரை நீங்கள் வணங்கிவிட்டு பிறகு பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். பெருமாளை வழிபட்டு வாருங்கள். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக என் அப்பன் திருச்சிற்றம்பலத்தை வழிபாடு செய்து வாருங்கள். நல்ல ரிசல்ட், நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உறவுகளே. சரி, உங்களுக்கு பரிகாரங்களும் சொல்லியாச்சு, கடன் அடைப்பதற்குண்டான சூட்சமும் சொல்லியாச்சு, கடன் எதனால் தான் வருகிறது என்பதையும் நாம் சொல்லிவிட்டோம். இறுதியில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது என்று சொன்னோம் அல்லவா? அந்த நற்செய்தியை பார்த்து விடலாம். உறவுகளே, இன்று வரை நீங்கள் ஜோதிடம், ஜாதகம் சம்பந்தமான பதிவுகளை பார்த்து கொண்டு வருகிறீர்கள். இந்த ஜோதிடம், ஜாதகம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் இலவசமாக உங்களுக்கு பயிற்சி வகுப்பு நான் எடுக்கிறேன். சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஜோதிட பயிற்சி வகுப்பு இலவசமாக பதிவில் போட உள்ளேன். அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பினின் புதன்கிழமை உங்களுக்கு 11:30 முதல் 12:30 வரை, பகல் 11:30 முதல் 12:30 வரை உங்களுக்குண்டான சந்தேகங்கள், கேள்விகள், ஜாதக பலன்கள் ஏதேனும் உங்களுக்குண்டான கேள்விகளை நீங்கள் கேட்டு உங்களது சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம். அதற்குண்டான நேரத்தையும் உங்களுக்கு ஒதுக்கியுள்ளேன். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு பலன் பெறுங்கள் உறவுகளே. நீங்கள் ஜோதிடத்தை தொழிலாக கொண்டு பார்ப்பதற்காக கற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லை, நமக்கு தேவையில்லை ஜோதிடம் பார்க்கிறதுக்கு என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கான ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். ஒவ்வொருவரும் ஜோதிடம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று ஒரு முன்பின் தெரியாமல் ஒரு நிகழ்வு நடக்கிறது, அதனால் மனம் உடைந்து போகிறீர்கள், அதனால் மிகவும் வருத்தப்படுகிறீர்கள், அதனால் இழப்பீடுகள் நிறைய வருகிறது. இது எல்லாம் நாம் ஜோதிடம் அறியாத தனத்தினால் வரக்கூடிய ஒரு நிகழ்வு. ஜோதிடம் நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு தசாபுத்தி நடக்கும் பொழுதே தெரிந்துவிடும். இந்த நிகழ்வு நமக்கு நடக்கவிருக்கிறது, அதற்கேற்றவாறு நாம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. அப்போ உங்களுக்கு பெரிதாக நடக்கக்கூடியதை சிறியதாக ஆக்கிக் கொள்ளலாம். நற்பலன்களாக இருந்தால் சிறியதாக கிடைப்பதை பெரியதாக ஆக்கிக் கொள்ளலாம். அதற்குண்டான வழிமுறைகளும் நான் சொல்கிறேன். இப்படி இவ்வளவு விஷயங்கள் இந்த ஜோதிடத்தில் இருக்கிறது. அதனால் கட்டாயம் எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடம் தொழில்முறையாக பார்ப்பவர்கள் மட்டும்தான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும், பயில வேண்டும் என்பதற்கு இல்லை. எல்லோரும் தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் இது உதவும். எனவே உறவுகளே, நீங்கள் சித்திரை 1 முதல் ஜோதிட வகுப்பை கட்டாயம் பார்த்து நமக்கு உங்களது ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் மற்ற பதிவில், அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.